இந்த ஐட்ரேட் வித் ஆப்ஜெக்ட்ஸ் எபிசோடில் வந்து பார்ட் 1ல் வந்து நம்ம வெறும் ஃபார் லூப் மட்டும் வச்சு அரேவையும் ஸ்ட்ரிங் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் பார்ட் 2ல் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் ஆஃப் லூப் பார்க்கலாம். அதே மாதிரி பார்ட் 3 வந்து ஃபாரின் தனித்தனியாக பார்க்கலாம். சரியா? ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃப் ஃபாரின் சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பேன். பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐட்ரேட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஃபார் ஆஃப் லூப் பார்த்தோம் இல்லையா, அதில் அரே ஸ்ட்ரிங் பார்த்தோம். அது தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃப் லூப்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்மள ஃபார் ஆஃப் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மல் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு முறையும் வந்து இனிஷியலைசேஷனாக இருக்கட்டும் இல்லை கண்டிஷனாக இருக்கட்டும் கவுண்டரில் ஒவ்வொரு முறை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதில் என் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணுவோம் ஃபார் லூப்பில். பட் ஃபார் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் எதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் என் பண்ணுறேன்னு சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா ஒரு அரே வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக, அந்த ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த ஃபார் ஆஃப் லூப்பில் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுவே வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அவ்வளோ வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணி கொடுத்துரும். சரி, அதுதான் மெயினாக அந்த ஃபார் ஆஃப் லூப்லேயும் ஃபாரின் லூப்லேயும் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரே ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா 10, 100, 1000, 10,000. ஓகே, ஜஸ்ட் இந்த வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் ஆஃப் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபார் ஆஃப் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ன்ற அந்த கீவேர்ட் பேரந்தேஸ்க்குள்ளே லெட் ஐட்ரேட்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஆப்ஜெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக்ல என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறோம். சரியா? ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட்ன்றது எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அரேவை நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதான் பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த அரேயில் இருக்க வேல்யூவை தான் நான் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, நார்மல் ஃபார் லூப்லேயும் நம்ம அதே தானே பண்ணணும். அந்த இனிஷியலைசேஷன் 0ன்றது வந்து அரேயில் இருக்க அந்த 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அரே வந்து பாயிண்ட் பண்ணணும், இல்லை ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணணும். சரியா? இப்போ ஏஆர்ஆர்னு ஐட்ரேட் பண்ண போகிறேன்னா ஓகே. ஸோ இந்த ஐட்ரேட்டர்ன்றது எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அரேக்குள்ளே இருக்க ஈச் வேல்யூஸ் ஒவ்வொரு வேல்யூவும். இப்போ நான் ஏஆர் ஆஃப் 0 கொடுத்தோன்னா இந்த 10 வந்து பாயிண்ட் பண்ணுவேனா. ஸோ அந்த ஏஆர்ஆர் ஆஃப் 0ன்றது தான் வந்து இந்த ஐட்ரேட்டர். இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதில் எண்ட் பண்ண போகிறேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நான் இன்கேஸ் இந்த லூப்பை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி லென்த் -1ல் முடிச்சிடும். சரியா? இப்போ இந்த ஐட்ரேட்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ கன்சோல் பண்ணுறேன். console.log ஐட்ரேட்டர். ஸோ இப்போ அந்த ஐட்ரேட்டரை பிரிண்ட் பண்ண அப்படின்னா ரன் பண்ணுறேன். 10, 100, 1000, 10,000 அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா? நார்மல் ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஆஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். அதில் வந்து நீங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணணும். பட் இதில் எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. ப்ராப்பராக வந்து இந்த சின்டெக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லெட் ஐட்ரேட்டர் ஆஃப் இந்த அரே எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? அது நீங்கள் ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ இந்த வேரியபிள் நேம் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன கொடுத்துக்கலாம். லெட் வேல். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா கால் பண்ண போகிறேன். உள்ள கால் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வேலையும் வரும். இது கொஞ்சம் ஈஸி. ஓகேவா? ஃபார் லூப் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். லெட் str = ஜாவாஸ்கிரிப்ட்னு நான் கொடுக்குறேன். சேம் இதுவும் அதே மாதிரி தான் சின்டெக்ஸ். ஃபார் லெட் ஸ்ட்ரிங்கில் இருக்குது ஒவ்வொன்று கேரக்டர். ஸோ அதனால் கேர் நான் கொடுத்துக்கிறேன். கேர் ஆஃப் str. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை தான் இப்போ நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். கரெக்டாக? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நான் வந்து கேர்ன்னு நான் பாஸ் பண்ணுறேன். console.logல லாகில் கேர் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது இப்போ எனக்கு என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு இந்த ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த லூப் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு தான் நார்மலாக அரே ஐட்ரேட் பண்ணும்போது இந்த 10,000 வரைக்கும் 10லேருந்து 10,000 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து லைனாக 1 by 1 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ ஃபார் ஆஃப் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அரேவையும் ஸ்ட்ரிங்கையும் இப்படி தான் ஐட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து மெயினாக ஃபார் ஆஃப் லூப்பில் வந்து எதை ஐட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்க வேல்யூ ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். பட் மல்டிபிள் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோமா. அந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும். கரெக்டாக? இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்ன்றது என்ன சொன்னால் ஐட்ரேட்டர்னு சொன்னேன். ஸோ இந்த ஐட்ரேட்டர் வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூ. அதே மாதிரி தான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனில் ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு முறையும் அந்த ஆப்ஜெக்ட்டை நான் கால் பண்ணும்போது அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அது பார்த்துடலாமா இப்போ? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்னு நான் கொடுக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஈல்டுன்றது அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஈல்டு 1 அதே மாதிரி ஒரு 3 வேல்யூ ஈல்டு 2 ஈல்டு 3. ஓகேவா? ஸோ இந்த 3 வேல்யூ இப்போ என்ன ஆகும், இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் ஹோல்ட் பண்ணுமா. ஸோ இது ஒரு ஐட்ரேட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஐட்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் ஜென் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதை நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஒரு ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் இருக்கிறனால இது வந்து என்ன பண்ணும், ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போது ஃபார் ஆஃப் லூப்பில் எப்படி இதை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாரில் பார்த்தீங்க அப்படின்னா லெட் வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். ஆஃப் எந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஐட்ரேட்டர் கரெக்டாக காப்பி இதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகில் இந்த வேலை நான் கால் பண்ணுறேன். வேலை கால் பண்ணேன் அப்படின்னா இப்போது எனக்கு இங்கே பார்த்தீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன் 1 2 3ன்னு வந்திருக்கா. ஸோ இதே ஜஸ்ட் நான் மேலே இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
கால் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனை மட்டும் நான் வச்சுக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 2 3 இந்த 3 வேல்யூ எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுதா. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதில் வந்து நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க வேல்யூ 1 by 1 எனக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனோட ப்ராசஸே நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் இந்த ஐட்ரேட்டரை கால் பண்ணும்போது எல்லாமே இந்த ஈல்டுன்ற கீவேர்டு, இந்த ஈல்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை பாஸ் பண்ணிவிட்டுன்னு சொன்னேன்னா பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப எப்போ கால் பண்ணுறோன்னா அப்போ வந்து எங்கே பாஸ் ஆச்சோ திரும்ப அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் இது நான் காமனாக வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, அதே தான் இந்த இடத்துல வந்து இந்த ஐட்ரேட்டர் இதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நான் பாஸ் பண்ண அப்படின்னு. ஏன்னா இந்த ஐட்ரேட்டர் வந்து என்ன ஹோல்ட் பண்ணும், இந்த 3 வேல்யூ ஹோல்ட் பண்ணும். ஓகேவா, இந்த 3 வேல்யூ ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டில் வந்து இதை நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த வேல்யூன்னு கொடுத்தேன்னா இது என்னென்னலாம் ஹீல் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவில் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். 1 2 3. ஓகேவா, இங்கே நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி 1 அதே மாதிரி 2 அதே மாதிரி 3. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு 1 2 3 இந்த 3மே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆஃபில் வந்து ஆப்ஜெக்டை ஐட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நார்மல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நார்மல் ஆப்ஜெக்டை வந்து ஐட்ரேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கு லெட் obj ஈக்குவல் டு ஜஸ்ட் சும்மா இப்போதைக்கு ஒரு ஐடி வந்து 1 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபார் லெட் கீஸ் ஆஃப் இதுதானே நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோலில் அந்த கீயை நான் கால் பண்ணுறேன். ஓகே, கன்சோலில் அந்த கீயை கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் எரர்னு வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஐட்ரபிள்னு வந்திருக்கு. ஏன்னா சிங்கிள் வேல்யூவாக இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அரேயில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூவாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் அந்த ஐட்ரேஷனில் வந்து அந்த சிங்கிள் வேல்யூ எனக்கு கொடுக்கும். இதுவாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுறது ஒரே ஒரு வேல்யூ தான். ஒரே ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு ஐட்ரேட் ஆகிடுது. பட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேராக இருக்குது. ஓகேவா, ஸோ கீ வேல்யூ பேராக இருந்தால் என்னால் வந்து ஐட்ரேட் பண்ண முடியாது ஃபார் ஆஃப் லூப்பில். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபாரின் லூப்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஓகே, பார்ட் 3ல் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஃபாரின் லூப் பற்றி பார்க்கலாம்.